நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் ஜெபம் கேட்கப்படலையே, என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே. நான் ஜெபித்து கொண்டே தானே இருக்கிறேன், ஆனா ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை? அவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். ஜனங்களின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் நீக்கி போடுவார். இந்த நாட்களில் செயல்படுகிற பொல்லாதவர்களின் சூழ்ச்சிகளுக்கும் சாத்தானுடைய சதி சற்பனைகளுக்கும் தேவன் விலக்கி விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 7-8 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே கொல்கதா என்ற மலையிலே அவர் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து முழு உலகத்தின் சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு ஜனங்களை ஆளுகை செய்கிற சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து தமது ஜனத்தை விடுதலை ஆக்குவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி முன்னமே அறிந்து அவன் தீர்க்க தரிசனமாக உரைத்தான். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இந்த உலகத்திலே அவர் வந்தார். தாம் முன் சொன்னபடியே முழு உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு சாபங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை முற்றிலுமாக அவர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். இன்றும் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து அவர் கண்ணீரை துடைப்பார். அவர் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். பிரியமானவர்களே, ஒரு பிள்ளை அழும்போது அந்த பிள்ளையை ஆற்ற, அதனுடைய பசியை ஆற்றி அதை பெற்றெடுத்த தாய் மாத்திரமே அந்த பிள்ளையின் அழுகையை நிறுத்த முடியும். அப்படி போலத்தான் உங்களை என்னை உண்டாக்கின தேவன், உங்களையும் என்னையும் உண்டாக்கின தகப்பன், அவரால் மாத்திரமே உங்கள் கண்ணீரை துடைக்க முடியும், உங்கள் வேதனைகளை மாற்ற முடியும், உங்கள் துக்கங்களை ஆற்ற முடியும். உங்களை சூழ நெருக்கி கொண்டிருக்கிற சாத்தானுடைய வல்லமையிலிருந்து உங்களை கட்டவிழ்க்க முடியும். உங்கள் கண்ணீரை துடைத்துவிட முடியும். அந்த ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அருமையான தாயார்
2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு என்னிடத்தில் ஜெப உதவிக்காக வந்தார்கள். அவர்களால் அவர்கள் வேதனையை சொல்ல முடியவில்லை. அவ்வளவாய் அவர்கள் அழுதார்கள். காரணம், கணவர் குடி பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார். அது நிமித்தமாக அவர்கள் செய்து வந்த சிறு தொழிலிலே வரக்கூடிய வருமானங்களை மனைவிக்கு தெரியாமல் தினந்தோறும் அவர் திருடக்கூடியவராயிருந்தார். தொழிலிலே மனைவிக்கு உதவி செய்வது போல அவர் நடிக்கத்தான் செய்தார். உண்மையாக மனைவி அவர் நேசிக்கவில்லை. மாறாக அங்கே வரக்கூடிய வருமானத்தை ரகசியமாக எடுத்துக்கொண்டு அதை துன்மார்க்கமாக பயன்படுத்த போதைக்காக செலவு செய்ய துவங்கினார். மனைவியை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ கவலையற்றவராயிருந்தார். ஆனால் இந்த சகோதரியோ இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனாலும் பாருங்கள், அந்த சிறு தொழிலை தொடர்ந்து அவர்களால் நடத்த இயலவில்லை. சாதாரணமாக ஒரு டீ கடை நடத்தியிருக்கிறாங்க. மறுபடியும் அதற்கான முதலீடு செய்ய முடியலை. எல்லா பணத்தையும் அவர் அனைதினமும் திருட ஆரம்பித்தார். தொழிலை நடத்த முடியாமல் எல்லாவற்றையும் அவர்கள் மூடி வைத்து விட்டார்கள். தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு திரும்பி வந்து ஏதாவது தோட்டங்களில் வீடுகளில் வேலை செய்து பிழைக்கலாம் என்று நினைத்து அவர்கள் வந்த சமயம்தான் என்னை பார்க்கும்படிக்கு வந்தார்கள். அவர்கள் அழுது புலம்பினார்கள். அன்றைக்கு ஜெபம் பண்ணின போது தேவனுடைய வல்லமை அவர்களை தொட்டது. அவர்கள் அழைத்து கொண்டு வந்த 2 பிள்ளைகளையும் தேவனுடைய வல்லமை தொட்டது. கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார். நான் உன் கண்ணீரை துடைப்பேன், நான் உன் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவேன், நான் உன் குடும்பத்தை நடத்துவேன் என்று ஆண்டவர் அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். அந்த தேவனுடைய வார்த்தை வந்தபோது அவர்கள் உள்ளத்திலே ஆறுதல் அடைந்தார்கள். அந்த வார்த்தையின் மீது அவர்கள் விசுவாசத்தை வைத்தார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் வீடுகளில் வேலை செய்வது, கட்டட வேலைக்கு போவது, தோட்டங்களில் போய் வேலை செய்வது, அப்படியே அவர்கள் வேலை செய்ய துவங்கினார்கள். மறுபடியும் கணவர் அங்கேயும் வந்துவிட்டார். ஆனால் அப்படி வந்தாலும் கூட ஆண்டவர் கொடுத்த வாக்கு, அவர்களோடு கூட ஆண்டவர் இருந்து படிப்படியாக அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தினார். அவர்கள் போஷிக்கப்பட்டது மாத்திரமல்ல, சில ஆண்டுகள் கடந்து சென்றது. ஒரு நாள் அவர்கள் மகளுக்கான திருமணத்திற்கான பத்திரிகை எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்தார்கள். என்னிடத்தில் வந்தபோது, முந்தின காலத்தில் வந்து ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைத்து அப்படியே அழுதார்கள். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். ஆனால் அதே போல் பாருங்க, எங்களுக்கு எவ்வளவு தகுதியே கிடையாது. எங்கள் பெண் அவர்களுக்கு பிடித்து விட்டது. பெரிதாக அவர்கள் எதையும் கேட்கவில்லை. எல்லாவற்றையும் நாங்களே கொடுத்து உங்கள் பிள்ளையை எடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதர், ஆண்டவருக்கு பயந்த ஒரு குடும்பம் எங்களோடு இன்றைக்கு சம்பந்தம் கலந்து இந்த திருமணம் நடக்கும்படியா எல்லா காரியங்களையும் ஒழுங்கு செய்திருக்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்து அவர்கள் ஜெபித்து கடந்து சென்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் வெறுமனே வாக்கு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் வாக்கை நிறைவேற்றுகிறவர். கர்த்தர் தாமே எல்லா முகங்களிலும் இருந்து அவர் கண்ணீரை துடைப்பார். என் ஜெபம் கேட்கப்படலையே, என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே, நான் ஜெபித்து கொண்டே தானே இருக்கிறேன், ஆனால் ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை? இல்லை, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். பிரியமானவர்களே, நாம் வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம், அதில் 10வது வசனம், கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், குளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். ஆண்டவர் இயேசு கொல்கதா மலையிலே வெளியேற பெற்ற ரட்சிப்பை உண்டாக்கினதினாலே மோவாப் என்ற
கோணலும் மாறுபாடான பாவத்தை குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வந்து ஜனங்களை முக்காடிட பண்ணக்கூடிய வேதனைகளில் இருந்து அவர் விடுதலை ஆக்கி எல்லா முகங்களிலும் இருந்து அவர் கண்ணீரை துடைப்பார். பிரியமானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு என்னிடத்திலே ஜெப உதவிக்காக வந்தார்கள். அப்பொழுது கண்ணீரோடு கூட அவர்கள் சொன்ன காரியம், எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறது. நாங்கள் நல்ல தொழில் செய்து ஆசீர்வாதமாக இருந்தோம். என்னுடைய கணவருடைய வாழ்க்கையிலே தாறுமாறான பாவம் வந்துவிட்டது. இன்னொரு பெண்ணை அவர் சேர்த்து கொண்டு என்னிடத்தில் எப்பொழுதும் சண்டை போடக்கூடிய சூழ்நிலை இருந்தது. கடைசியாக அவர் என்னை துரத்து விட்டார். நான் இப்பொழுது என்னுடைய தாயாருடைய வீட்டில் என் பிள்ளைகளை வைத்து கொண்டு என்ன செய்வதென்றே தெரியலை. நான் ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் இன்னும் ஒரு காரியத்தை சொன்னார்கள், அண்ணா, எனக்கு என் கணவர் வேணும், என் கணவர் ஆண்டவர் மீட்டு தரணும், என் குடும்பம் மறுபடியும் மகிழ்ச்சியால் நிரப்பப்படணும், நாங்கள் மறுபடியும் குடும்பமாக சேர்ந்து வாழணும், அதற்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, அந்த நாட்களில் அவர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். அதன் மூலமாக பாருங்கள், இடைவிடாமல் அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். கோர்ட்டில் டைவர்ஸ்க்கான வழக்கு நடந்து கொண்டு இருக்குது. அப்படி நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் தீர்ப்பின் நாள் நியமிக்கப்பட்டது. அதற்கு முந்தின நாள் அந்த சகோதரி மறுபடியும் என்னை சந்திக்க வந்தார்கள். நாளைக்கு தீர்ப்பு இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் குடும்பம் தொடருமா இல்லை என் குடும்பம் உடைந்து விடுமா என்னவென்று தெரியல. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்கை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என் கண்ணீரை துடைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று கண்ணீரோடு அழுதார்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணி நான் அவர்களை அனுப்பிவிட்டேன். உபவாசத்தோடு அவர்கள் கடந்து போனார்கள். இரவெல்லாம் ஜெபம் பண்ணி அவர்கள் கோர்ட்டை நோக்கி கடந்து போகிறாங்க. மனக்கவலையில் சீக்கிரமாகவே அவங்க கோர்ட்டுக்கு அங்கே போகிறாங்களாம். அந்த கோர்ட்டுக்கு போன போது கோர்ட்டில் காலையில் அங்கே அதிகமாக ஆட்கள் இல்லை. ஒரு படியில் அவருடைய கணவரை போல சாயல் உள்ள ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் இது நம்ம கணவர் தானான்னு உற்று பார்த்தபோது அவர் எழும்பி அவர்களை நோக்கி அப்படியே ஓடி வந்து கொண்டே இருந்தார். அவங்கள நோக்கி ஓடி வந்த உடனே கணவர் ஏதோ நம்மை செய்து விடுவார் என்று பயந்து ஓடி இருக்கிறார்கள். அவரோ இந்த சகோதரியுடைய பெயரை சொல்லி கொஞ்சம் நில்லு, சத்தமிட்டு கூப்பிட்டு கொஞ்சம் நில்லு, நான் மனம் திரிந்து விட்டேன், நான் இயேசுடைய பிள்ளையா மாறிட்டேன், என்னை ஏற்றுக்கொள் என்று சத்தமிட்டு இருக்கிறார். அந்த கோர்ட்டு வளாகத்தில் அந்த சகோதரர் இந்த சகோதரியின் கையை பிடித்து கொண்டார். நம்ம சேர்ந்து வாழலாம், வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லியிருக்கிறார். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வழக்கு நடக்குது, நம்ம நீதிபதியை பார்த்துவிட்டு நம்ம போகலாம் என்று சொல்ல இரவில் நடந்ததையெல்லாம் அவர் விவரித்து சொல்லியிருக்கிறார். இவங்க புசியாமலும் குடியாமலும் இரவும் பகலும் உபாசித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இரவிலே தானே அவர் இன்னொரு பெண்ணை சேர்த்து வைத்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணுடைய நடக்க சரியில்லாமல் அவளோடு சண்டையிட்ட போது 2 பேருக்குள்ள மிகப்பெரிய சண்டை உண்டாகி இவருடைய பொருட்களை எல்லாம் அவர் தூக்கி இரவிலே வெளியே எறிந்து விட்டார். அதையெல்லாம் தூக்கி கொண்டு நடு ரோட்டில் அவர் நின்று கொண்டிருந்த போதுதான் அவருக்குள்ள உணர்வு வந்தது. அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார், ஐயோ, என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் நான் எவ்வளோ பெரிய துரோகம் செய்து விட்டேன், அதனால தான் நான் இன்றைக்கு இவ்வளோ ஒரு நிந்தையை அனுபவித்து இந்த ராத்திரியில் நான் வீதியில் நிற்கிறேன் என்று சொல்லி உணர்ந்தார்.
அதை மனைவிட்ட சொன்னபோது அவர்கள் இருவரும் நீதிபதிக்கு முன்பாக சேர்ந்து வாழ்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒப்புரவானார்கள். தெய்வ சமூகத்திலே இணைக்கப்பட்டார்கள். மறுபடி அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமான பாதையிலே கொண்டு சென்றார். அவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். ஜனங்களின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் நீக்கி போடுவார். உங்க நிந்தையை ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். கொல்கதா மலையிலே ஆண்டவர் வெளியேற பெற்ற ரட்சிப்பை உண்டாக்கினதினாலே, வெளியேற பெற்ற விடுதலையை மனு குலத்திற்கு உண்டாக்கினதினாலே எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை அவர் துடைப்பார். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். இது என்ன வார்த்தை? இது பிரியமானவர்களே, பெருமை நிமித்தமாக, அகந்தை நிமித்தமாக இன்னைக்கு குடும்பத்துக்கு விரோதமா குடும்பம், ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழும்பி மந்திரவாதத்தினாலே சாத்தானுடைய உதவியை நாடி எப்படியாவது இந்த குடும்பம் அழிக்கப்படணும், இந்த தொழில் ஸ்தலம் அழிக்கப்படணும், இவளுடைய வாழ்க்கை அழிக்கப்படணும் என்று சதி சற்பனைகளை செய்யக்கூடிய மந்திரவாதங்களை நாடி செம்மையானவர்களை அந்தகாரத்திலே எய்யும்படியாக இந்த நாட்களில் செயல்படுகிற பொல்லாதவர்களின் சூழ்ச்சிகளுக்கும் சாத்தானுடைய சதி சற்பனைகளுக்கும் தேவன் விலக்கி விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திலே, ஒரு திருச்சபையிலே நான் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அங்கே கடந்து சென்றேன். அங்கே ஒரு குடும்பம் ஜெபம் பண்ணும்படிக்கு வந்தார்கள். திருமணமாகி 11 ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அந்த இளம் தம்பதி வேதனையோடு கூட என்னிடத்தில் ஜெப உதவிக்காக வந்து நின்றார்கள். அண்ணா, இன்றைக்கு பிரசங்கம் எங்களுடைய உள்ளத்தை தொட்டது. ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார். நம்பிக்கை அற்றுப்போன ஒரு சூழ்நிலையில் இருந்த நாங்கள் இன்றைக்கு இயேசுவை பரிபூரணமாய் விசுவாசிக்கும்படிக்கு உங்கள் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு பேசினார் என்று சொல்ல ஆரம்பித்து, திருமணமாகி 11 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்காக ஜெபிக்க துவங்கின போது அந்த சகோதரிக்குள்ளிருந்து ஒரு அசுத்த ஆவி அலக்களித்து அவளை கீழே தள்ளிற்று. கீழே விழுந்து அலக்களித்து கொண்டு அவளுக்குள்ளிருந்து பொல்லாத ஆவி பேச துவங்கியது. அந்த சகோதரி வாலிப நாட்களிலே ஒரு குடும்பத்தார் வந்து பெண் கேட்டு, உங்கள் குடும்பத்தில் நாங்கள் சம்பந்தம் செய்ய விரும்புகிறோம், உங்கள் பிள்ளையை மகனுக்கு தாங்க என்று கேட்டார்கள். இவர்களோ அப்படியெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்ல, இவள் வாழக்கூடாது, இவள் கணவனோடு வாழக்கூடாது, பிரிந்து போகணும், இவளுக்கு பிள்ளையே சந்ததியே இருக்கக்கூடாது என்று திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலே மந்திரவாதம் செய்து அந்த மகளுக்கு விரோதமான ஏவுதல் காரியங்களை செய்திருக்கிறார்கள். அந்த ஏவப்பட்ட பொல்லாத ஆவி இந்த மகளை அலக்களிக்க ஆரம்பித்தது. வியாதி வியாதி என்று எத்தனையோ காலம் அவள் எண்ணினாள். கரு சிதைவு அடிக்கடி உண்டானது. குழந்தையிலேயே என்று ஒரு பெரிய வேதனை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நாளிலே வந்த போது தேவனுடைய வல்லமை அவளை தொட்டது. பொல்லாத ஆவியின் கட்டுகளில் இருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டாள். மந்திரவாதத்தின் வல்லமை அழிக்கப்பட்டது. என்ன ஆச்சரியம் பாருங்கள்! ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். அழகான ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். பிரியமானவர்களே, அந்த பட்டணத்திற்கு அருகிலே நான் ஊழியத்திற்காக சென்ற போது 2 ஆண்டுகள் கடந்து கையிலே அருமையான பிள்ளையை தூக்கி கொண்டு கணவனும் மனைவியும்
என்னை சந்திக்கும்படிக்கு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஒருவேளை இந்த வசனத்தை வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? என் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வாரா? என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்குமா? என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா? என் குடும்பத்துக்குள்ள சமாதானம் வந்துவிடுமா? எல்லாவற்றையும் இழந்து வெறுமையா நிற்கிறேனே, என் தொழில் மறுபடியும் தூக்கி நிறுத்தப்படுமா என்று வேதனையோடு கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் முகத்தில் இருந்து கண்ணீரை இயேசு துடைக்க இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை. இயேசுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒருவரும் கெட்டு போனதில்லை. இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்காக கல்வாரி சிலுவை வரைக்கும் கடந்து சென்று அந்த கொல்கதா மலையிலே கொடிய வேதனையின் மத்தியிலே உங்களை வாழ வைக்க, உங்களை ஆசீர்வதிக்க அவர் வேதனையை சகித்தாரே, ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம சிந்தினாரே, மரித்து உங்களுக்காக உயிர் தெழுந்தாரே, அந்த ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கும்போது அதே வல்லமை உங்கள் குடும்பத்துக்குள்ளே இப்பொழுது இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வருகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் வசனத்தை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்குவீராக. இயேசுவே, இயேசுவே, எல்லா முகங்களிலும் இருந்து நான் கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னவரே, உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படியாக கொடிய வேதனையை நீர் ஏற்றுக்கொண்டீரே. இப்பொழுதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னிக்க, சாபங்களை நீக்க, இப்பொழுதே அவர்களை ஆசீர்வதிக்க, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கி வரட்டும். பிரிந்த குடும்பத்துக்கு நடுவிலே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக, பிரிந்த குடும்பத்தை இணைக்கும்படியாக உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற பிரிவினை ஆவிகளின் வல்லமைகள், பொறாமையின் ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போவதாக. அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்மைகளை தடை செய்கிற சாத்தானுடைய வல்லமை இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போவதாக. நண்பன் மூலமாக எல்லாவற்றையும் இழந்து நம்பிக்கை துரோகத்தினாலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வருத்தத்தோடு நிற்கிற சகோதரனே, இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. மறுபடியும் இழந்த நன்மைகளை எல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் இப்பொழுதே உராபா சபாரபா இயேசுவின் நாமத்தில் தெய்வீக வல்லமை சரீரத்திலே இறங்குகிறது. எல்லா வியாதியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே முடக்கப்படுவதாக. மாந்திரிகத்தின் வல்லமை, ஏவுதல் வல்லமை, பிள்ளைகளுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஜீவனுக்கு விரோதமாக போராடுகிற பில்லி சூனியத்தின் கிரியைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள், ஏவுதல் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். எத்தனையோ மாதங்கள் வேலையில்லாம தவித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும் என்று கண்ணீரோடு நிற்கிற வாலிப மகளே, இயேசுவின் அருகிலே கடந்து வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவினை ஆசீர்வதிக்கிறார். மகளே, நீ நன்மையை கண்டடைவாய். இயேசு உனக்கு ஒரு வழியை திறக்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவே நன்றி, 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 நன்றி. என் மகனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது. என் மகன் படிப்படியாக அவன் சுய அறிவை இழந்து கொண்டிருக்கிறான் என்று கவலையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அருமை தாயே, மகனுடைய சிந்தன மண்டலத்துக்குள்ள இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற பில்லி சூனியத்தின் ஆவிகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே குடிவரியின் ஆவியே,
குடிவெறியின் ஆவியே, போதைக்கு அடிமைப்படுத்துகிற சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு விலகென்று கட்டளை இடுகிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.